அதாவது ஓவராலா ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு மேப் எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு மேப் சார்ந்த விஷயங்கள். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ரீசென்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய மேப் சார்ந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் ஓவராலா நம்ம ஏற்கனவே பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ ஜியோகிராஃபிய பொறுத்தவரையில மேப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேப் வச்சு தான் நெறையா கேள்விகள் வந்து வரும். யுபிஎஸ்சில வந்து சரி, டிஎன்பிஎஸ்சில வந்து சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து மேப் ஓரியன்டடா வந்து வரும். டிஎன்பிஎஸ்சில நான் வந்து ஜிகே புத்தகத்தில ஏற்கனவே வந்து தெளிவான முறையில உங்களுக்கு வந்து குறிப்பிட்டிருப்பேன். அ உங்களுக்கு மேப் இந்திய லெவல்ல வந்து படிக்கணும், வேர்ல்ட் லெவல்ல வந்து படிக்கணும். அதர் தென் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு லெவல்ல வந்து படிக்கணும். இந்த மாரி 3 விதமா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மேப் சார்ந்த விஷயத்த நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ அத முக்கியமா நீங்க வந்து ஹிஸ்ட்ரி படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹிஸ்ட்ரிலயும் நீங்க வந்து மேப் ஓரியன்டடான விஷயங்கள வந்து படிக்கணும். ஜியோகிராஃபி படிச்சீங்கன்னா, ஜியோகிராஃபிலயும் மேப் ஓரியன்டடா படிப்பீங்க. பாலிட்டி படிச்சீங்கன்னா, அந்த ஸ்டேட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேப் ஓரியன்டடான விஷயம் வந்து பார்ப்பீங்க. மேப் அப்படிங்கிறது எல்லா டாபிக்கையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டச் பண்ணும். அதனால மேப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மேப் இல்லாதவங்க இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம ஸ்கூல் புக்ல கம்பைல் பண்ண மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் சேனல்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். அத நான் கூட திரும்ப கூட வந்து ஷேர் பண்றேன். ரைட்டா? ஸோ அந்த மேப்ஸ வந்து என்ன பண்ணிக்கோங்க, ப்ராப்பரா வந்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும், பிரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்படி பிரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால வந்து மேப் சார்ந்த விஷயங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சாலும் சரி, ஓகே. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் பிடிஎஃப்ன்னு வந்து கேட்காதீங்க. தயவுசெய்து ஆட்சியர் கல்வியில பயிற்சி பத்திரம் வந்து குடுத்திருக்கு. அதுல வந்து நீங்க வந்து பாருங்க. ரைட்டா? இன்னும் இந்த ஸ்கூல் பசங்க மாரி எது படிக்கணும், பிடிஎஃப் குடுங்க, மெட்டீரியல் அனுப்புங்க. ஏற்கனவே அவ்ளோ கிளாஸஸ் வந்து எடுத்திருக்கு. நீங்க வந்து ஆட்சியர் கல்வியில யூடியூப் சேனலுக்கு போங்க. அதுல பிளே லிஸ்ட் வந்து இருக்கும். அதுல நான் வந்து தெளிவான முறையில உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கிளாஸஸ் வந்து எடுத்திருக்கு. எதையுமே வந்து ஃபாலோ பண்ணாம இன்னும் வந்து கேட்காதீங்க. அது வந்து உங்களுடைய டயத்த வேஸ்ட் பண்றது இல்லாம, என்னோட டயத்தையும் வேஸ்ட் பண்றது. ரைட். ஸோ இப்போ நான் வந்து இந்த உங்களுக்கு டெலகிராம் சேனல்லயும் இதுலயும் வந்து மேப் நம்ம ஸ்கூல் புக்கோட மேப். ஸ்கூல் புக்ல எந்தெந்த இடத்துலலாம் வந்து மேப் இருக்கோ, நான் வந்து என்ன பண்றேன், அத மொத்தமா வந்து கம்பைல் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த மேப்ப என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து வச்சுக்கோங்க. ரைட்டா? அத வந்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து ப்ராப்பரா வந்து பிரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஒரு ஸ்டாண்டர்டான மேப் நீங்க வந்து Googleல தேடி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த மேப்ப நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் வந்து ஷேர் பண்றேன். பிளஸ் டெலகிராம் சேனல்லயும் வந்து தூக்கி போட்டுறேன். அத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இத வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய இதுல மொபைல்ல வந்து வச்சுக்கணும். எப்பப்பலாம் வந்து தேவைப்படுதோ, அப்பப்பலாம் என்ன பண்ணுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வந்து யூஸ் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ இப்போ மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேப் சார்ந்த விஷயத்துல நியூஸ் பேப்பர்ல எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ நியூஸ் பேப்பர்ல நீங்க வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். தி ஹிந்து, இங்கிலீஷ் ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர என்ன பண்ணிக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அத வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ப்ராப்பரா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் அத வச்சுக்கிட்டு ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நியூஸ் பேப்பர் சார்ந்த விஷயத்துல நம்ம வந்து எப்படி வந்து மேப் சார்ந்த விஷயத்த லிங்க் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசென்ட்டா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டட் மேப் வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறேன். ரைட்டா? ஸோ இங்க நியூஸ் பேப்பர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ இது காலை உணவு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, முதலா கொண்டு வராங்க. அப்போ காலை உணவு திட்டம் ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வந்தாங்க? அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும், தமிழ்நாடு மேப்ல இப்ப இந்தியா முழுவதும் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்படுது. ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் எங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க? அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும்? நடப்பு நிகழ்வோட தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுல கொஸ்டின்ஸ் எப்படி வந்து கேட்பாங்க அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியா கிட்டத்தட்ட 3100 அரசு பள்ளி 17,00,000 மாணவர்கள் வந்து இது பண்றாங்க. அப்போ உங்களுக்கு காலை உணவு திட்டம் என்னதெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது வறுமை ஒழிப்பு ஒரு திட்டமா வந்திருக்கு. பாவர்ட்டி ரிடக்ஷன் சம்மந்தமான ஒரு திட்டமா வந்திருக்கு. கற்றல் திறன் மேம்பாடு என்னன்னா, நெறைய ஸ்டூடண்ட் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடாம பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கு. அப்போ அவங்களுக்கு உணவு குடுத்தா, ஸோ அவங்க வந்து ஹெல்த்தியான ஒரு ஒரு எஜுகேஷன பெற முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாடு மேப் இப்போ வந்து நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட மேப் வந்து உங்களுக்கு இப்போ கவர்மெண்டுடைய அஃபீஷியல் வெப்சைட்லயே வந்திருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்டுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல gov.in அதிலேயே வந்திருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா?
தமிழ்நாடு கவர்மெண்டுடைய அஃபீஷியல் டிஸ்ட்ரிக்ட் மேப் அப்படின்னு வந்துருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து அப்டேட்டடான வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி மேப்ஸ் ஆஃப் இந்தியா இதில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாகப்பட்டினம் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பேக்ரவுண்டில் ஓகே நாகப்பட்டினம் எங்கே இருக்குது, கோஸ்டல் ரீஜியன். ஓகே இது வந்து சைக்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பே ஆஃப் பெங்காலில் தான் அதிகமாக, பே ஆஃப் பெங்காலில் தான் என்னாகும் சைக்ளோன்ஸ் வந்து அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ பே ஆஃப் பெங்காலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த நாகப்பட்டினம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன் இப்போ நவம்பர் டிசம்பரில் சைக்ளோன்ஸ் வந்து அதிகமாக வந்து புயல் வந்து வரும். அதனால் பாதிக்கக்கூடக்கூடிய மேக்சிமம் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகப்பட்டினம் இந்த பகுதியாக வந்து இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதை நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கணும். அதாவது பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கிறவங்க பேப்பரில் இருக்கிறத அப்படி A to Z இப்போ நியூஸ் பேப்பரில் என்ன இருக்கோ அதை வந்து என்ன பண்ணுவீங்க, அப்படியே வந்து எழுதுவீங்க. அப்படி எழுதக்கூடாது. நியூஸ் பேப்பரில் நீங்கள் வந்து என்ன கற்றுக்குறீங்களோ, என்ன உங்களுக்கு வந்து புரியுதோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக சென்டென்ஸாக நீங்கள் வந்து மேக் பண்ணணும். அப்போ அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2ஓட மெயின்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ மேப் சார்ந்த விஷயத்தில் எங்கே இருக்குது, நாகப்பட்டினம் அப்படிங்கிறது கோஸ்டல் ரீஜனில் வந்துருக்கு. ரைட்டா? கோஸ்டல் ரீஜனில் இருக்குது. இதில் ஒரு நேஷனல் பார்க், ஒரு முக்கியமான பார்க் வந்து உண்டு. என்ன பார்க் சொல்லுங்க பார்ப்போம். இந்த லொகேஷனில் எல்லாரும் சவுண்டு கேட்குதுல்ல? இந்த லொகேஷனில் ஒரு முக்கியமான நேஷனல் பார்க் வந்து உண்டு இந்த முனையில். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து யூரோப் யூனியன் வந்து வரும்போது நாகப்பட்டினத்தை யார் வந்து கண்ட்ரோல் பண்ணா, இப்போ கொடிக்கரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஓகே. ஸோ என்வாயர்மெண்ட்ல நம்ம வந்து படிப்போம். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு வந்து இருக்கு. இந்த இடத்துல கச்சத்தீவு வந்து இருக்கு. கச்சத்தீவை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஸ்ரீலங்காவுக்கு வந்து கொடுத்துட்டோம். ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு யார் கொடுத்தா, நம்ம பார்லிமெண்ட் வித்தவுட் அப்ரூவல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அப்ரூவல் இல்லாமல் அங்கே வந்து கொடுத்துட்டோம். ஸோ அதை மீட்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்குறதுக்கான விஷயங்கள் வந்து நடக்குது. அது சாத்தியமா அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்தியாவோட தெற்கு முனை என்ன இருக்குது, நம்ம வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியும் ஒரு கோஸ்டல் ரீஜியன் தான், தூத்துக்குடியும் ஒரு கோஸ்டல் ரீஜியன் தான், ராமநாதபுரமும் கோஸ்டல் ரீஜியன் தான். ஓகே. புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் தஞ்சாவூர், ஓகே, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இது எல்லாமே கடலூர், இது எல்லாமே கோஸ்டல் ரீஜியன். நேற்று வந்து பார்த்தோம் இல்லையா, இந்திய லெவலில் கோஸ்டல் ரீஜியன் மாதிரி தமிழ்நாட்டு லெவலில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கோஸ்டல் ரீஜியனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். ஸோ இதில் இந்த சைட்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து இருக்கும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை வந்திருக்கும். ஓகே. இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகஸ்திய மலை வந்திருக்கும். ஸோ இந்த அகஸ்திய மலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு வந்து உற்பத்தி ஆகும். தமிழ்நாட்டிலே தொடங்கி தமிழ்நாட்டிலே ட்ரெயின் ஆகக்கூடிய ஒரு ரிவர் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ரிவர். ரைட்டா? ஸோ இதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா இருக்குது. இந்த கேரளாவில் உங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்றில் என்னாகும், கேரளாவில் இங்கே மழை இருக்கிறதுனால மலையில பட்டு குளிர்காத்து மேல எழும்பி என்னாகும், மழை வந்து பெய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். ஆனால் இந்த மலைக்கு, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸுக்கு ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய பகுதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா மலைமறைவு பிரதேசம் அப்படின்னு சொல்லுவோம். மலைமறைவு பிரதேசம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து அங்கே கேரளாவோட வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பெய்யும். ஸோ இதுக்கு இந்த இடத்துல இருக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில், அதாவது நியூட்ரினோ துகள், இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா, இப்போ எலக்ட்ரான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கரண்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. எலக்ட்ரான் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் தி கரண்ட் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஆட்டம் தெரியும், அதுக்குள்ள நியூக்ளியஸ் வந்திருக்கும், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இதெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு புது வகையான துகள் அது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரினோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த நியூட்ரினோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் லெவலில் ஒரு மிகப்பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைகோ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேர்? லைகோ ப்ராஜெக்ட். ஸோ இந்த லைகோ ப்ராஜெக்ட் இப்போ வந்து வேர்ல்ட் லெவலில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பில்ட் பண்ணுறாங்க. எங்கே? தேனியில் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ லைகோ ப்ராஜெக்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கு கீழே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரினோ ப்ராஜெக்ட் வந்து வருது. ஸோ நியூட்ரினோ சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு தேனியில் வந்து இது பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து நியூட்ரினோ வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸில் ஒரு பெரிய ரிவல்யூஷன்ஸ் வந்து வர மாதிரி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய அதுக்கு
ஒரு வேர்ல்ட் லெவலில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து வரும். அதுக்கு தமிழ்நாடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும். இதனால தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் வந்து பெருகும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இந்த லைகோ ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதுக்கு கீழே நியூட்ரினோ ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறோம், இந்தியாவில் நம்ம வந்து தொடங்குறோம். நியூட்ரினோ துகளை ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட், ரைட்டா? ஸோ அங்க அண்டத்திலிருந்து வரக்கூடிய நியூட்ரினோ பார்ட்டிகிள்ஸை என்ன பண்ணுவாங்க, அந்த பைப் மூலமா வந்து இது பண்ணி டிஸ்பிளேல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த நியூட்ரினோ துகள்களை ஆய்வு பண்ணக்கூடிய விஷயத்த வந்து பண்றாங்க. எங்க தேனியில வந்து இருக்கு, ரைட்டா? இது வந்து நீங்க மேப் ஓரியன்டான விஷயத்துல தெளிவான முறையில நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயத்தை வந்து படிக்கும் போதும் இப்படி லிங்க் பண்ணி நீங்க வந்து படிக்கணும், ரைட்டா? சீன அதிபர் ஜின்பிங் பிரதமர் மோடி சந்திப்பு எங்க தென்னாப்பிரிக்காவில் நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு. ஸோ இதுல நீங்க வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ சைனாவோட உங்களுக்கு ஒரே நிமிஷம் லோட் ஆகுது. ஹிந்து பேப்பர் கொஞ்சம் லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ரைட்டா? ஸோ இப்போ சைனாவை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேலஞ்சஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ இதுல ஒரு முக்கியமான ஒரு கட்டமா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரும், ரைட்டா? ஸோ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரும் இங்க நல்லா கவனிக்கணும். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரும், ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீன அதிபர். ஸோ சீன அதிபருங்கும் போது சீனாவோட பிரசிடென்ட். அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து நடக்குது. சைனாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அது வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் ஓரியன்டான அது வந்து ஒரு அது வேற பிரின்சிபாலில் வந்து இயங்குது. ஸோ இந்தியாவில் பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து கிடையாது, பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதே இது அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு வகை வந்து இருக்கு. இது பாலிட்டியில் டீப்பாக வந்து படிக்கலாம். ஸோ இப்போ பிரிக்ஸ் உச்சி மாநாடு, இப்போ பிரிக்ஸ் மாநாடு அப்படின்னா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறீங்க, பிரிக்ஸ் அப்படின்னா தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும், டக்குன்னு பிரிக்ஸ் அப்படின்னு வந்து அடிங்க. அடிச்சுட்டு விக்கிபீடியாவுக்கு போங்க. விக்கிபீடியாவுக்கு வந்து போயிட்டு விக்கிபீடியாவில் உங்களுக்கு வந்து சைடில் ஒரு டேட்டா வந்து இருக்கும். எப்படி இன்டர்நெட்ல தேடி எளிமையாக வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். எல்லாருக்கும் தெளிவா கேக்குதா? பிரேக் ஆகுதுங்கிறீங்க சவுண்டு. ஓகே. ஸோ இப்போ இந்த பிரிக்ஸ் மாநாட பொறுத்தவரையில நம்ம வந்து பிரிக்ஸ் மாநாடு அப்படின்னா நீங்க எங்கேயும் தேட வேண்டாம். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓபன் பண்ணுங்க. இதுல மேப் வந்து கண்டிப்பா வந்திருக்கும். ஸோ இதுல மேப் கண்டிப்பா வந்திருக்கும். ஸோ இதுல பிரிக்ஸ் நாட்டுல யார் யாரெல்லாம் உறுப்பினர்கள், பிரேசில், ஓகே, ரஷ்யா, சைனா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து இப்போ சவுத் ஆப்பிரிக்காங்கிறது இந்த லொகேஷன்ல வந்திருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ இதுல எந்த வருஷம் தொடங்கினாங்க அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? ஸோ 2010ல் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிக் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க வந்து லைட்டா நீங்க என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து இது பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்கூல் புக்லையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி புத்தகத்துல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் கீழே வந்து இருக்கும். இப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம், தேடி வந்து டேட்டா வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் தெளிவா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ அடுத்து வந்து பாருங்க. இப்போ இப்போ இதை வந்து தெளிவா வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு பிரிக்ஸ் மாநாடு அப்படின்னு வந்து வரும்போது மெயினா என்ன வருது, உங்களுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து வருது. நீங்க சவுத் ஆப்பிரிக்கான்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நேர மாடர்ன் இந்தியாவுக்கு வந்து போகணும். மாடர்ன் இந்தியாவில் உங்களுக்கு வந்து நம்ம காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு எப்போ ரிட்டர்ன் ஆவார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1915 இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆவார். ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுத்திருப்பாரு. ஸோ பிரிட்டிஷுக்கு அகைன்ஸ்டா அங்க வந்து நிறைய வந்து போராடி இருப்பாரு. ஸோ அங்க போராடப்பட்ட அனுபவத்தை வச்சுதான் இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பெரிய லெவல்ல சுதந்திரத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு காந்தி. அப்போ அந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணணும், இது பண்ணணும். அதுக்கப்புறம் 1498ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருப்பாரு. அப்போ அவர் வந்து வரும்போது நம்பிக்கை முனை அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி வந்து இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லொகேஷன்ல உங்களுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான், ரைட்டா? அப்போ இந்த சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும், மேப் ஓரியன்டா நீங்க வந்து பாத்துக்கணும். நான் அந்த மேப்பை நான் வந்து டெலிகிராம் சேனல்ல நான் வந்து ஷேர் பண்றேன். அப்போ நீங்க வந்து ஒவ்வொன்னையும் மேப்பை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும், மல்டிபிள் லெவல்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ மொபைலில் ஃப்ளைட் மோட்ல வந்து போட்டுக்கிட்டு மேப்பை நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க வந்து படிக்கும்போது நீங்க வந்து மொபைல்ல வந்து நிறைய பேர் வந்து படிப்பீங்க. அதுல திடீர்னு வந்து ஃபேஸ்புக் பார்க்கறது, திடீர்னு வாட்ஸ்அப் பார்க்கறது, இந்த மாதிரி மெசேஜ்லாம் வந்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்ம ப்ரிப்பரேஷன் அந்த உங்களுடைய ஃபோக்கஸே வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிரும், ரைட்டா? ஸோ இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா.
ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பிக்கை முனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஆரஞ்சு ரிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு ரிவர் வந்து ஓடும். அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆரஞ்சு ரிவர் எங்க இதாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல வந்து ட்ரெயின் ஆகுது அப்படின்னு வந்து கேட்பாங்க. எந்த இடத்துல வந்து ஆகுதுன்னா, இது நார்த் அட்லாண்டிக், இது வந்து சவுத் அட்லாண்டிக். தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஆரஞ்சு ரிவர் வந்து ட்ரெயின் ஆகுது. இப்போ டிஎன்பிசில இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்றாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒவ்வொன்னையும் தெளிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து நீங்க வந்து பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜாம்பி ரிவர் அப்படின்னு வந்து இருக்கும். இந்த ஜாம்பி ரிவர பொறுத்தவரையில எதுல ட்ரெயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன். நீங்க வந்து நினைக்கலாம், இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறது இந்தியாவுல மட்டும் தான் வந்து இருக்கு. வேற பகுதியில வந்து இல்ல. நானும் அப்படிதான் வந்து நினைச்சிருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இங்க இந்த சைடு இங்க அப் டூ இங்க வரைக்கும் நியர்பை சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன் வந்து இருக்கும் ஒரு சைடு. அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்பை ஆஸ்திரேலியா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன் வந்து இருக்கும். ஸோ சைனாக்காரனுங்க இந்தியன் ஓஷன்ல நிறைய வந்து டாமினேட் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து பண்றாங்க. ஸ்ரீலங்காவுல வந்து ஹம்பன் தோட்டா, ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய இது பில்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து போர்ட் பில்ட் பண்றது, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா, மடகாஸ்கர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது மொரிசியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயத்துல இந்தியாவுக்கு வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து முதலீடு பண்ணுவாங்க. அதுல ஒரு சில நாடுகள் கூட நாம வந்து இரட்டை வரி தவிர்ப்பு முறை, அதாவது டபுள் டாக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதுல இந்த மொரிசியஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாடு. ரைட்டா? ஸோ இப்போ நியூஸ் பேப்பருக்கு நேரா வந்து வந்துடலாம். நியூஸ் பேப்பர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவில் மீட்டிங் வந்து நடக்குது. சைனா கூட என்ன பண்றோம், நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம். அப்போ சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது இங்க வந்து பாருங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்காங்கிறது இதான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா, ரைட்டா? ஸோ இந்த ஜோஹன்பெர்க் அப்படிங்கக்கூடிய ரயில் நிலையத்துல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, காந்திய ட்ரெயின்ல இருந்து ஃபர்ஸ்ட் கோச்ல வந்து போகும்போது தள்ளி விட்டுருப்பாங்க, ரைட்டா? ஸோ இது கேப்டவுன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். டர்பன் அப்படிங்கக்கூடிய லொகேஷன்லாம். இந்த ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம், சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீம்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எந்தெந்த லொகேஷன்ல அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். இதே மாரி உங்களுக்கு யுபிஎஸ்சி எக்ஸாம பொறுத்தவரையில உங்களுக்கு வந்து இந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரிய வச்சு உங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. போன வருஷம் கூட உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து யுபிஎஸ்சில மேப் ஓரியன்டடான விஷயத்துல வந்து கேட்டிருந்தாங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லொகேஷன்ஸ் வந்து இருக்கு இல்லையா? ஜாம்பியா, ஓகே. ஸோ இந்த கென்யா, சோமாலியா, எத்தியோப்பியா போன்ற நாடுகளை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், இதை வந்து பக்காவான முறையில நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ரைட்டா? ஸோ அப்போ இந்த ஆரஞ்சு ரிவர் அப்படிங்கிறது சவுத் ஆப்பிரிக்காவில் ஃப்ளோ ஆகுது. எங்க வந்து ட்ரெயின் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அட்லாண்டிக், சவுத் அட்லாண்டிக்ல வந்து இதாகுது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜாம்பி ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இந்தியன் ஓஷன்ல வந்து ட்ரெயின் ஆகுது. இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறது இது ஃபுல்லா வந்து வரும். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ நீங்க படிக்க வேண்டிய அப்ரோச் எப்படி வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத ரெண்டையும் நீங்க வந்து பக்காவா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இங்க ஆப்பிரிக்காவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த கலங்காரி டெசர்ட் அப்படிங்கக்கூடிய டெசர்ட், கலங்காரி டெசர்ட் எது கீழே இருக்குன்னா, நியர்பை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மேலே தான் வந்து இருக்கும் கலங்காரி டெசர்ட். ஸோ அதுக்கு பக்கத்துல ஜாம்பி டெசர்ட், ஓகே. ஸோ இந்த டெசர்ட் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியோட வெஸ்ட் சைடு தான். வெஸ்ட் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உருவாகியிருக்கும். அதுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து குரூப் 1, குரூப் 2 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி மெயின்ஸில் ஏன் வெஸ்ட் சைடில் மேக்ஸிமம் வந்து வெஸ்டர்ன் சைடில் உங்களுக்கு வந்து இந்த மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்டா? இப்போ நேர நியூஸ் பேப்பருக்கு வந்து போயிடுவோம். அப்போ நியூஸ் பேப்பருக்கு நான் அந்த 2 மேப்பும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, அக்யூரேட்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அக்யூரேட்டா ஸ்ட்ராங்கா வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியா நீங்க வந்து இதை வந்து இது பண்ணிடலாம். ஸோ அடுத்து அப்போ நீங்க என்ன பண்ணணும், சைனாவோட தாக்கம் அதிகம் இருக்குன்னா சைனா அப்படிங்கிறது எங்க இருக்கு, நீங்க மேப்பை வந்து பார்க்கணும். ஸோ மேப்பு சைனாவுக்கும் இங்க வந்து பாருங்க, சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில மங்கோலியன் பிளாட்டிவ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ மங்கோலியர் படையெடுப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த இதுல படிப்பீங்க, நம்ம ஹிஸ்டரியில வந்து படிப்பீங்க. அதான் என்ன பண்ணிக்கோங்க, லிங்க் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பாருங்க, ஸோ இங்க அப்போ ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய நாடு வந்து பாத்தீங்கன்னா மங்கோலியா அப்படிங்கக்கூடிய நாடு. இங்க அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு ஒரு முக்கியமான ரிவர்ஸ்லாம் வந்து இருக்கும். ரைட்டா? எந்தெந்த சிட்டி எந்தெந்த
சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும், ரைட்டா. பீஜிங் டிக்ளரேஷன்ஸ், இந்த உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு டிக்ளரேஷன், பீஜிங் பிரகடனம் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா, இங்க மங்கோலியா, இங்க வந்து பாத்தீங்கன்னா சைனா. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து மேப்ல நம்ம வந்து படிப்போம், ரீசெண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம வந்து படிப்போம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சைனா இருக்கு இல்லையா. ஸோ இங்க வந்து பாருங்க, இங்க கொரியா, இது நார்த் கொரியா, இது வந்து சவுத் கொரியா. அதே மாதிரி இதுக்கு பேரலா தான் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் இருக்கும். நம்ம வந்து நினைப்போம் நார்த் கொரியா சவுத் கொரியா இங்க இருக்கு, ஜப்பான் வந்து இங்க இருக்குன்னு நினைப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பேரலாவே வந்து என்ன இருக்கும், ஜப்பான் வந்து இருக்கும். இப்ப நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். நார்த் கொரியா இப்போ பிரிட்டிஷ் சைனாவுக்கு அகைன்ஸ்ட் தான் வந்திருப்பான். சவுத் கொரியா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். இப்போ சைனாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இடையில இருக்கிறது எல்ஓசி. ஓகே, மஞ்சள் கடல் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது டிஎன்பிசிக்கு வந்து தேவையில்லைன்னு வந்து நினைக்காதீங்க. இனி ஃபுல்லா இந்த ஃபார்மேட்டுக்கு தான் டிஎன்பிசி வந்து மாறிட்டு இருக்கு. அதனால இதை வந்து தெளிவான முறையில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா யூபிஎஸ்சியோட என்டையர் ஃபார்மேட்டை வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பில இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்போ சைனாவுக்கும் நார்த் கொரியா சவுத் கொரியாவுக்கும் இடையில இருக்கிறது எல்ஓசி. இதே மாதிரி கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில இருக்கிறது சி ஆஃப் ஜப்பான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில எல்ஓசிக்கு கீழே இருக்கிறது ஈஸ்ட் சைனா சி. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சைனா சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது கீழே வந்து பாத்தீங்கன்னா குரில் ஐலாண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் வந்து இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா உங்களுக்கு வந்து சைனாவுக்கும் ஜப்பானுக்கு இடையில இருக்கக்கூடிய ஐலாண்ட் ஒரு என்னன்னா பிரச்சனையில என்ன பண்ணிக்கணும், தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஐலாண்ட்லாம் பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியன் ஓஷன் இங்க இருக்கு. இந்த இந்தியன் ஓஷனை அவன் வந்து சைனாக்காரன் வந்து கண்ட்ரோல் ஃபுல்லா வந்து பண்ணிட்டான்னா ஒட்டுமொத்த வேர்ல்டு ட்ரேடையும் வந்து அவன் வந்து என்ன பண்ணிடலாம், கைக்குள்ள வந்து கொண்டு வந்துடலாம். அதனால இதுல டிஜிபுட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு இருக்கும். ஸோ இதுல ஆர்மியோட தலை வந்து உருவாக்கியிருக்கான், போர்ட் வந்து உருவாக்கியிருக்கான், ரைட்டா, டிஜிபுட்டி அப்படிங்கக்கூடிய நாடு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்ரீலங்காவில் ஹம்பன் தோட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு போர்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க மியான்மர்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோஹிங்கா அப்படிங்கக்கூடிய முஸ்லீம் பிரச்சனை வந்து உண்டு. அந்த முஸ்லீம் பிரச்சனையை என்ன பண்ணியிருக்காங்க, கையில எடுத்து அந்த ஏரியாவை சைனாக்காரன் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த இந்தியன் ஓஷன் பகுதியில சைனாக்காரன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இது பண்றாங்க. ஸோ இப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ண போர்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும், சபகர் போர்ட். இந்தியா சீனாவில் பில்ட் பண்ண போர்ட்டோடைய பேரு சபகர் போர்ட், சபகர் துறைமுகம். இதே மாதிரி சைனாக்காரன் பாகிஸ்தான்ல பில்ட் பண்ண போர்ட் வந்து பாத்தீங்கன்னா குவாதர் போர்ட். சைனாக்காரன் பாகிஸ்தான்ல பில்ட் பண்ண போர்ட்டு குவாதர் போர்ட் அப்படிங்கக்கூடியது. ஸோ நாம சபகர் போர்ட்டு குவாதர் போர்ட்டு, ரைட்டா. ஸோ இப்போ இதையும் சைனாக்காரன் கேப்சர் பண்ணி அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய நிலைமை வந்து வந்துருச்சு. இது சபகர் போர்ட்டு இந்தியா பில்ட் பண்றது, குவாதர் போர்ட்டு பாகிஸ்தான்ல சைனாக்காரன் வந்து பில்ட் பண்ண போர்ட். இன்டர்நேஷனல் லெவலில் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸையும் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம ஏன் இந்த சபகர் போர்ட்டை வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, சபகர் போர்ட்டை ஏன் பில்ட் பண்ணோம்னா, இப்போ பாகிஸ்தான்ல இருந்து மத்திய ஆசிய நாடுகளுக்கு எந்த ஒரு பொருளையும் நாம வந்து எடுத்துட்டு போக முடியாது. இப்போ இந்த நாடுகளுக்கெல்லாம் கொண்டு போகணும்னா எடுத்துட்டு போக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஜவஹர்லால் நேரு போர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு போர்ட் இருக்கும். அதுல இருந்து நம்ம வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கக்கூடிய இடம், ரைட்டா, ஹார்மஸ் சந்தி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இந்த இடத்த என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி இதுல இருந்து யூரோப் நாடுகள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆசிய நாடுகளுக்கு யூரோப் நாடுகளுக்கு என்ன பண்றோம், மெட்டீரியல்ஸை வந்து கொண்டு போறோம். ஸோ அதுக்கான ஒரு இது பண்ணதுதான் நம்ம வந்து சபஹார் போர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம், ரைட்டா. இது வந்து கல்ஃப் ஆஃப் ஓமன் பக்கத்துல வந்து இருக்கு. கல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், 3 பக்கம் கடல் வந்து இருக்கும். 3 பக்கம் கடல் இருக்கிறது கல்ஃப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்க வந்து பாருங்க, ஓகே. ஸோ இங்க 3 பக்கம் லேண்ட் இருக்கும், ஒரு பக்கம் வாட்டர் இருக்கும். 3 பக்கம் லேண்ட் இருக்கும், 3 பக்கம் லேண்ட் இருக்கா, ஒரு பக்கம் வாட்டர் இருக்கிறது கல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் வந்து கல்ஃப் கண்ட்ரின்னு வந்து என்ன பண்ணுவோம், ஏன்னா 3 பக்கமும் லேண்ட் இருக்கும், ஒரு சைடு வாட்டர் இருக்கும், கல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சந்தி அப்படிங்கிறது, ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் வாட்டர் என்ன பண்ணும், லார்ஜ் வாட்டரை வந்து கனெக்ட் பண்ணும். இதை வந்து சந்தி அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அதுக்கப்புறம் இஸ்துமுஸ் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க இஸ்துமுஸ் அப்படிங்கக்கூடிய ஒன்று. ஓகே, காரா இஸ்துமுஸ் அப்படிங்கக்கூடிய ஒன்று இருக்கும். காரா இஸ்துமுஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பெரிய லேண்ட் இருக்கு, இங்க ஒரு பெரிய லேண்ட் இருக்கு. இந்த ரெண்டு பெரிய லேண்டை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்மால் லேண்டை வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம், இஸ்துமுஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 இஸ்துமுஸ்னால என்ன நடக்கும், இதுல ஒரு ஒரு வே வந்து இருக்கும். இப்போ ஒரு கப்பல் வரணும்னா என்ன பண்ணணும், இங்க சுத்தி இதுல வந்து ஸ்டேட் ஆஃப் மலாக்காங்கிறது ஒரு ஃபேமஸான மலாக்கா. ஸ்டேட் ஆஃப் சந்திங்கிறது ஒரு ஃபேமஸானது வேர்ல்ட் லெவல்ல. நீங்க நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வந்து பார்ப்பீங்க. சுமத்ராவுக்கும் கோலாலம்பருக்கும் இடையில வந்திருக்கு. சுமத்ரா தீவுக்கும் கோலாலம்பருக்கும் இடையில வந்து இருக்கக்கூடியதான் ஸ்டேட் ஆஃப் மலாக்கா. ஸ்டேட்னா என்ன சொன்னேன், ரெண்டு ரெண்டு லார்ஜ் வாட்டர் பாடியை என்ன பண்ணும், ஒரு ஸ்மால் வாட்டர் பாடி கனெக்ட் பண்றது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் சந்தி அப்படின்னு சொல்லுவோம். இஸ்துமஸ் அப்படிங்கிறது ரெண்டு மிகப்பெரிய லேண்டை ஒரு ஸ்மால் லேண்டை வந்து கனெக்ட் பண்றது இஸ்துமஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்க இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து யூபிஎஸ்சியில் எப்படி கேட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த இடத்துல பே ஆஃப் பெங்கால் இருக்கு. ரைட்டா? இந்த இடத்துல பே ஆஃப் பெங்கால் இருக்கு. ஆனா பே ஆஃப் பெங்காலுக்கு பதிலாக இங்க என்ன இருக்கும், அந்தோமான் சி வந்து இருக்கும். ரைட்டா? நான் வந்து முன்னாடி என்ன நினைச்சேன்னா அந்தமான் சி இங்க வரைக்கும் இருக்குன்னு வந்து நினைச்சேன். சாரி, பே ஆஃப் பெங்கால் இங்க வரைக்கும் வந்து இருக்குன்னு வந்து நினைச்சேன். ஸோ இதுல அந்தோமான் சி இருக்கிறதே எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் யூபிஎஸ்சி கொஸ்டினை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு. ரைட்டா? இந்த அந்தோமான் தீவுல ஒரு ஒரு ரிவர் வந்து ட்ரெயின் ஆகும். இராவடி ரிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிவர். இராவடி ரிவர். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இராவடி ரிவர் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து ட்ரெயின் ஆகும். இராவடி ரிவர் எதுல ட்ரெயின் ஆகும்னா அந்தமான் இதுல. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிலாம் வந்து கேட்பாங்க. நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து நியூஸ் பேப்பருக்கு வந்து வருவோம். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி ப்ராப்பரா நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஈஸியா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ சைனாவோட பிரைம் மினிஸ்டரை இந்திய பிரைம் மினிஸ்டர் வந்து சந்திக்கிறாரு அப்படின்னு வந்து வச்சுக்கோமே, அது வந்து என்ன பண்ணணும், நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல இப்போ நான் இவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்றேன்ல, இதெல்லாம் வந்து உடனே வந்து வரக்கூடிய கிடையாது. நியூஸ் பேப்பர் வந்து படிக்கும்போது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மேப் வந்து பாக்குறது, ஒவ்வொரு விஷயத்தையும் லிங்க் பண்றது, அந்த விஷயம் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷனை ஒரு 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 கரெக்டான பாத்துல வந்து மாத்தும். அப்படிதான் நீங்க வந்து என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்டா? இப்போ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாவது நாடு வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ சாங்காய் கோஆபரேஷன்ல இந்தியா வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி பெர்மனன்ட் மெம்பர், நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இதெல்லாம் வந்து உண்டு. அதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகளை வந்து விவாதிக்கிறாங்க, அப்போ நீங்க வந்து இன்டர்நேஷனல் இஷ்யூஸை நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஜெண்டியா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, யுஏஇ, அப்போ உடனே என்ன பண்ணணும், இதெல்லாம் மேப்ல எங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். யுஏஇ அப்படிங்கிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா துபாய், அபுதாபிலாம் வந்து பார்ப்பீங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது அபுதாபி. இங்க வந்து யுஏஇ அப்படிங்கிறது 7 மாகாணங்களை வந்து சேர்ந்ததுதான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல அபுதாபி இதோட தலைநகர் வந்து இருக்கும். இங்க துபாய், ஷார்ஜா இதெல்லாம் வந்து இது. இதே மாதிரி சவுதி அரேபியா அங்க வந்து இருக்கு. ரைட்டா? சவுதி அரேபியா வந்து இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு மேப்பையும் நான் வந்து காமிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எகிப்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கு. எகிப்து அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இருக்கு. ரைட்டா? அப்போ ஒவ்வொரு நாடுகளும் எங்க இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணணும், மேப் வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன என்ன கேட்பாங்க அப்படின்னா சூயஸ் கணவாய் வந்து இருக்கு இல்லையா, வேர்ல்ட் லெவல்ல அதிகமா வந்து ட்ரேட் நடக்கக்கூடிய, கப்பல் போக்குவரத்து நடக்கக்கூடிய மிக முக்கியமான இடம். ஸோ இந்த இடத்த நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா மத்திய தரைக்கடல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்த மத்திய தரைக்கடல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரெட் சீன்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து அரபிக் சி, இது வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஓமன் நாடு, இது ஏமன் நாடு, இது சவுதி அரேபியா, இங்க தான் மெக்கா வந்து இருக்கு. ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ஸோ இவங்க முஸ்லீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணுவாங்க, கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க கேளு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து பார்த்துக்கணும். ஸோ இங்க ரெட் சி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான நாடு. அப்போ ரெட் சியோட பார்டர்ஸ் என்னென்ன நாடுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரியல கேட்பாங்க. ரைட்டா? அப்போ ரெட் சியோட பார்டர் நாடுகளை பாருங்க, எகிப்து, சவுதி அரேபியா, ஓகே, இரிட்டீரியா அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு, ஏமன் அப்படிங்கக்கூடிய நாடு. ஸோ இதுல ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா டச்சே ஆயிருக்காது. என்ன நாடுனா எத்தியோப்பியா. நான் வந்து இதுவும் வந்து முன்னாடி வந்து நினைச்சேன் எத்தியோப்பியா வந்து ரெட் சியோட பார்டர்னு வந்து நினைச்சுப்பேன். ஆனா எத்தியோப்பியாங்கிறது ஒரு லேண்ட் லாக்டு
ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இது சோமாலியா அங்கே வந்து இருக்கு. டிஜிபுட்டி சொன்னேன் இல்லையா, சைனாக்காரன் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சூடான்ல வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சூடான், சவுத் சூடான் சொல்லி இந்த 2 இடத்துலையும் பஞ்சாயத்து வந்து இருக்கு. இதே மாதிரி எத்தியோப்பியாலையும் பஞ்சாயத்து இருக்கு. அது ரீசெண்டா நீங்க நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது ஓகே எந்தெந்த நாடுகள்ல என்னென்ன பிரச்சனை, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி வந்து கேப்சர் பண்ணும். அந்த நாடுகளை மேப்பை வச்சு நீங்க வந்து பாத்துக்கோங்க. யூபிஎஸ்சில இதுதான் வந்து முக்கியம். அதே மாதிரி யூபிஎஸ்சில வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்திய தரைக்கடல்ல இருக்கக்கூடிய நாடுகள், ஓகே, தன்சேனியா, ஓகே, கல்ஃப் ஆஃப் ஸ்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின், இந்த சிரியா, இது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா வந்து கேட்பாங்க உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல. டெய்லி இன்டர்நேஷனல் நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஈராக் இருக்கும், இந்த இடத்துல ஈராக்கு, இங்க வந்து ஈரானு, இங்க வந்து பாத்தீங்கன்னா சிரியா, இந்த இடத்துல சிரியா, இந்த இடத்துல லெபனான், லெபனான் அப்படிங்கிறது இங்க. ரைட்டா? அடுத்து இஸ்ரேல் பாலஸ்தீன் வந்து பார்த்திருப்போம். ரைட்டா? இந்த இடத்துல இஸ்ரேலு, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காசா அப்படிங்கக்கூடியது வந்து இருக்கும். ரைட்டா? காசா அப்படிங்கிறது இருக்கும். இதுல வந்து ஜோர்டான் இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஜோர்டான் அப்படிங்கிறது மெடிட்டேரியன் சீயோட பார்டரே வந்து கிடையாது. ஜோர்டான் அப்படிங்கக்கூடிய நாடு மெடிட்டேரியன் சீயோட பார்டரே வந்து கிடையாது. ஆனா என்ன கொடுத்துருவாங்க, ஜோர்டான் வந்து மெடிட்டேரியன் சீயோட மத்திய தரைக்கடலுடைய பார்டர். சில வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்க இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, யூரோப் கண்ட்ரிக்கு கப்பல்ல டிராவல் பண்ணுவாங்க, போட்ல. நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். ஏன்னா அகதிகள் இந்த நாட்டுல இங்க ஃபுல்லா பிரச்சனை இருக்கிறதுனால இந்த நாட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க, இத்தாலி இங்கெல்லாம் வந்து டிராவல் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த மெடிட்டேரியன் சீல இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த இதுல வந்து பாருங்க, இப்போ இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் இடையில, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ரைட்டா? ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெட் சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். டெட் சி அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் வந்து இடையில இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலஸ்தீன், ஜெருசலம் பிரச்சனை எல்லாம் இந்த இடத்துல தான் வந்து அடிக்கடி நீங்க நியூஸ் பேப்பர்ல வந்து பாப்பீங்க. ரைட்டா? ஸோ இது வந்து இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒண்ணு. ஸோ லெபனான், சிரியா, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல், இதுல காசா ஸ்ட்ரிப் அப்படிங்கக்கூடிய ஒண்ணு இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிரிக்கா வந்து வந்துடும். ஆப்பிரிக்காவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எகிப்து வந்து வந்துடும். அப்போ எகிப்து அப்படிங்கிறது இஸ்ரேலோட பார்டர். அப்போ இப்போ நம்ம இந்தியா வந்து பிரிக்ஸ்ல ஒரு சில நாடுகள், கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து சேர்த்திருக்காங்க. பிளஸ் வந்து அரபு கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அரபிக் மொழி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா அரபு மொழி பேசக்கூடிய நாடுகள். அப்போ அரபு மொழி வந்து பேசும்போது இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பார்க்கணும். ஆயில் சார்ந்த விஷயங்கள்ல, இன்டர்நேஷனல் இஷ்யூஸ்ல இந்தியா என்ன ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க வந்து பாருங்க. ரைட்டா? இதை வந்து என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். அப்போ அர்ஜென்டினா, ஸோ அர்ஜென்டினா வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து மேப்ல வந்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இங்க அர்ஜென்டினா அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொதறி போட்ட மாதிரி இருக்கும். இது வந்து ஜியோகிராஃபில நம்ம வந்து படிப்போம் என்ன காரணம் எப்படிங்கிறத. ரைட்டா? ஸோ அர்ஜென்டினா அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான நாடு. ஸோ பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான நாடுல பிரேசில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நாடு. ஸோ இந்த இடத்துல ரியோ டி ஜெனிரோ அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. ஸோ இங்க தான் எர்த் சமிட் இதெல்லாம் வந்து முக்கியமா வந்து நடக்கும். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொலம்பியா என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த பசிபிக் சீயையும் அட்லாண்டிக் சீயையும் வந்து பிரிக்கக்கூடிய நாடு கொலம்பியா. இப்படிதான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்கும். அப்போ மேப்பை வச்சுக்கிட்டு நீங்க வந்து புத்தகத்தை படிச்சு உள்வாங்கணும். அதுக்கு வந்து டைம் எடுக்கும். நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சூப்பரா வந்து இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி அமேசான் ரிவரை வந்து பாருங்க, எவ்வளவு பெரிய ரிவர் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கணும். அடுத்து இன்டர்நேஷனல் ரிவர்ல நம்ம வந்து பார்ப்போம். ரைட்டா? இதே மாதிரி மெடிட்டேரியன் சீயையும் நார்த் அட்லாண்டிக்கையும் பிரிக்கிறது. மெடிட்டேரியன் சீயையும் நார்த் அட்லாண்டிக்கையும் வந்து பிரிக்கிறது என்னது, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொராக்கோ அப்படிங்கிறது. ஸோ மொராக்கோ ட்ரீட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்கு. மொராக்கோ ட்ரீட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வையற்ற மாணவர்களுக்கு எஜுகேஷன் பிரெய்லி முறையில, ஸோ அதுக்கான ஒரு ட்ரீட்டி, அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இருக்கு இல்லையா? ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது இந்தியன் ஓஷனையும் சவுத் அட்லாண்டிக் ஓஷனையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. இப்படிதான் நீங்க வந்து படிக்கணும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஓவராலா ஓகே. ஸோ இங்க நீங்க வந்து நம்ம வந்து சென்னை வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் பக்கத்துல இருக்கு அப்படின்னு வந்து நினைப்போம். நானும் அப்படிதான் வந்து நினைச்சேன். ஆனா சென்னைக்கும் அந்தமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ். அந்தமான் அப்படிங்கிறது எது பக்கத்துல இருக்கு அப்படின்னா சுமத்ரா தீவு பக்கத்துல வந்து இருக்கு. சுமத்ரா தீவு பக்கத்துல இருக்கு. இதே மாதிரி நீங்க வந்து பாலிட்டியில வந்து படிப்பீங்க. பாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கோர்ட்டுக்கு காமன் ஹை கோர்ட் வந்து இருக்கு. இப்ப லட்சத்தீவு வந்து எடுத்துக்கிட்டீங்க, அந்த இடத்துல வந்து இருக்கு. லட்சத்தீவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளா ஹைகோர்ட் தான் வந்து காமன் ஹைகோர்ட். இதே மாதிரி அந்தமான் ஹைகோர்ட்டுக்கு காமன் ஹைகோர்ட் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா ஹைகோர்ட் தான்
காமன் ஹைகோர்ட். இது வந்து பாலிட்டில நீங்க வந்து படிப்பீங்க, ரைட்டா? அதை வந்து இது பண்ணிக்கோங்க. அப்போ அர்ஜென்டினா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான் வந்து பார்த்துட்டோம், ரைட்டா? சவுதி அரேபியா, யுஏஇ இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சேர்த்திருக்காங்க. இதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய ஒரு குழு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த குழு என்ன, வாக்னர் குழு அப்படிங்கிற ஒரு குழு வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த குழுவோட மெயின் மோட்டோ என்ன, எந்த லொகேஷன்ல அட்டாக் பண்றாங்க, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், மெயினா வந்து படிக்கணும், ரைட்டா? ஸோ இப்படிதான் மேப் வந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து படிக்கணும். அடுத்து தமிழின் சிறந்த படம், இது வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் ப்ளஸ் வந்து டிஎன்பிசியில் இம்பார்ட்டன்ட் சினிமாஸ் ரிலேட்டடான அவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க, அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து வாங்க, காலை உணவு திட்டம் திருக்குவளையில் வந்து தொடங்குறாரு. நான் அது வந்து மேப்பில் வந்து பார்க்க சொன்னேன். ஓகே, சந்திராயன் 3 வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே நீங்கள் வந்து படிப்பீங்க, ரைட்டா? ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே நீங்கள் வந்து படிப்பீங்க. இப்போ ரீசெண்டாக யாரெல்லாம் உங்களுக்கு வந்து அதர் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இது ஆதியோகி சிலை கட்டிடங்களே அனுமதி பெறவில்லை. உங்களுக்கு வந்து என்வாயர்மெண்ட் கீழே, ஓகே, என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடல்ல வந்து ஒரு சில பேனை வந்து வைக்க போறாங்க, இல்லை வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை வெஸ்டர்ன் காட்ஸை வந்து அழிச்சு ஒரு கோயில் வந்து கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒரு கட்டடம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டார்டிங்லேயே வந்து பெர்மிஷன் வந்து வாங்கியிருக்கணும். அப்போ அந்த பெர்மிஷன்ல குளறுபடிகள் வந்து இருக்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு வந்து துணுங்குவாங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ஸ் வந்து அதில் வந்து என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் சார்ந்த விஷயங்களை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து வரும்போது உங்களுக்கு வந்து ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலையிட்டு அதை வந்து இது பண்ணும். ஸோ இப்போ ஒரு சிலை வடிவமைக்கிறதுல என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டான ஒரு இது வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்து வரும்போது என்ன பண்ணுவாங்க, அதை வந்து என்கொயரி வந்து பண்ணுவாங்க. இப்போ வெஸ்டர்ன் காட்ஸை ஆய்வு பண்றதுக்கு நம்ம இந்திய லெவல்ல உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி என்னன்னா கஸ்தூரி கமிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கமிட்டி. ஸோ இந்த கஸ்தூரி கமிட்டி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து ப்ராப்பராக வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி புதுசாக வந்து டேம் வந்து கட்டக்கூடாது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து பண்ணாங்க. அப்போ என்வாயர்மெண்ட் இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ்ல அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா யானைகளுடைய முக்கியமான இடங்கள் வந்து இருக்கும். ஸோ அதிகமான யானைகள் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதையும் நீங்கள் வந்து அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் ரிலேட்டடாக இஷ்யூஸ் என்ன, கோயம்புத்தூரோட முக்கியமான லொகேஷன், அதுக்கு பக்கத்திலே நீலகிரிஸ் வந்து இருக்கும், ரைட்டா? நீலகிரி சார்ந்த விஷயத்தை என்ன பண்ணணும், ஸோ வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான இடம், அதையும் என்ன பண்ணுங்க நீங்க வந்து படிக்கணும், ரைட்டா? ஸோ இப்படிதான் நீங்க ஒவ்வொன்றே வந்து படிப்பீங்க, ரைட்டா? ஸோ இங்க சகாரா டெசர்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ என்ன பண்றேன், வெஸ்டர்ன் காட்ஸோட மேப் வந்து காமிக்கிறேன். அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் ரிலேட்டடா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கோ அதை என்ன பண்ணிக்கோங்க, தெளிவான முறையில் வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. இதெல்லாம் நீங்க வந்து நடப்பு நிகழ்வும் சரி, நீங்க குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் வந்து எழுத போறீங்க, இதெல்லாம் லிங்க் பண்ணி வந்து படிக்கணும். அப்போ படிக்கிறது நீங்க வந்து எதை படிக்கணுமோ அதை வந்து படிக்கணும், ரைட்டா? ஸோ இந்த இதெல்லாம் வந்து இன்னும் இந்தியாவோட தலைநகர் எது, அது சின்ன பிள்ளைத்தனமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து சோசியல் மீடியாவில் நான் வந்து பார்க்குறேன். அது எக்ஸாமுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த பழைய காலத்தில் வந்து ஜிகே புக்கு போட்டிருப்பாங்க, அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, மீம்ஸ் வந்து போடுறாங்க. அதுக்கும் பல ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட 1000 பேர் 2000 பேர் கமெண்ட், அது வந்து எக்ஸாமோட பேட்டர்னே மாறி எவ்வளோ நாளாக வந்து ஆச்சு. ஸோ இன்னும் நம்ம வந்து அந்த ஜிகே பாட்டில் எக்ஸாமுக்கு சம்மந்தமில்லாத தகவலில் மீம்ஸுக்கு வந்து இது பண்ணுறது, எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக நீங்கள் வந்து படிக்கணும். அப்படி படித்தாதான் உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இப்போ விந்தியா மலை வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் இந்த லொக்கேஷனில் வந்துருக்கு. அதுக்கு இடையில சாத்புரா மலை வந்திருக்கு. இந்த விந்தியா சாத்புரா வந்து இடையில தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா ரிவர் வந்து ஃப்ளோ ஆகும். இதே மாதிரி ஆரவல்லி மலைத்தொடர் குஜராத்ல இருந்து அப் டு ராஜஸ்தான் இந்த லொக்கேஷன்ல வந்துருக்கு, ரைட்டா? இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில கோயம்புத்தூர்ல என்ன பண்றாங்க, கட்டணம் வந்து கெட்டக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது குஜராத், ஓகே, மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் கோவா, கர்நாடகா, ஓகே, கேரளா, தமிழ்நாடு, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடம் நீலகிரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். நீலகிரி வரையாடு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டோட அனிமல் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ இப்போ ஈஸ்டர்ன் காட்ஸும் இங்கே வந்திருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ் எப்படியோ அதே மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸும் வந்திருக்கு.
அதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். திருப்பதி அதெல்லாம் அந்த லொகேஷன்ல தான் வந்திருக்கு. ஸோ அப்போ மவுண்டைன் ரிலேட்டடா நான் வந்து அடுத்து கிளாஸ் எடுப்பேன். அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நியூஸ் பேப்பரை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியுதா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பிரச்சனை இந்த கட்டடத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஈசா ஃபவுண்டேஷன், ஃபவுண்டேஷன்னா ஒரு என்ஜிஓ. ஸோ என்ஜிஓ வந்து என்ன பண்றாங்க, கட்டணம் வந்து கட்டுறாங்க. அதுக்கு கோர்ட்டுடைய நீதிமன்றம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், இது பண்ணணும். ஸோ இதுல ஆர்டர் வந்து கொடுக்குது, கோர்ட் ஆர்டர் கொடுக்குது. யாரை வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, நகரமைப்பு திட்டமிடல் துறை. ஸோ பிளானிங் கமிட்டியோட டைரக்டரா என்ன பண்றாங்க அப்படின்னா அறிக்கை வந்து தாக்கல் சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு வந்து டிஎன்பிசில உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான ஆஃபீஸருடைய ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூல வந்து கேட்கலாம். பிளஸ் அது ரிலேட்டடா நீங்க வந்து பாத்துக்கலாம். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, தலைமைச் செயலமாக மாற வாய்ப்பில்லை அப்படிங்கிறது ஓமத்தூர் கட்டுறோம், சென்னையில ஒரு முக்கியமானது. ஸோ இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு வந்து வரும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே முக்கியமா என்ன பண்ணா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் சார்ஜ் கோட்டை அப்படிங்கக்கூடிய ஒரு கோட்டை வந்து கட்டியிருந்தாங்க. ரைட்டா? ஸோ தமிழ்நாடு செக்ரட்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின்ட் சார்ஜ் கோட்டையில இருக்கக்கூடியது. அப்போ உங்களுக்கு தமிழ்நாடு தலைமை செயலகம் அப்படிங்கக்கூடியதுல யார் இருப்பா? இப்ப தமிழ்நாடு லெவல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீஃப் செக்ரட்டரி இருப்பாரு. இதே சென்ட்ரல் லெவல்ல வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யார் எடுப்பா? கேபினட் செக்ரட்டரி வந்து இருப்பாங்க. ரைட்டா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், அதை வந்து நீங்க வந்து தெளிவான முறையில நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து செக்ரிகேட் எங்க இருக்கு போன்ற விஷயங்களை வந்து பார்த்துக்கணும். இப்போ கவர்மெண்ட் வந்து முக்கியமான நடவடிக்கைகள் வந்து இருக்கு. இப்போ ரீசெண்டா ஏதாவது வந்து இதாகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்க வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கோட்டையில, ரைட்டா? கோட்டையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செயின்ட் சார்ஜ் கோட்டையில தான் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஷன் வந்து நடக்கும். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட மிக முக்கியமான ஒரு கோட்டை. ஸோ இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்டுடைய இது வந்து இருக்கு. அப்போ நீங்க அதை வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கணும். நியூஸ் பேப்பரை தாண்டி ஒரு சில விஷயங்களை வந்து யோசிக்கணும். ரைட்டா? அதுக்கு மேப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? இப்போ வந்து செயின்ட் சார்ஜ் கோட்டை எப்போ இது பண்றாங்க, 1639ல வந்து ஃபவுண்ட் பண்றாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க தான் தமிழ்நாடுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏஸ் எல்லாம் பில்டிங் வந்து இருக்கு. இதுதான் வந்து லொகேஷன். ரைட்டா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. இது வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து பில்ட் பண்றாங்க. இது வந்து தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மலக்கன் ஸ்டேட் அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா? ஸோ மலக்கன் ஸ்டேட் அப்படிங்கிறது நான் வந்து இங்க காமிச்சேன். ஸோ எங்க இருக்கு? ஸோ இங்க சென்னை இருக்கு, செயின்ட் சார்ஜ் கோட்டை, மலக்கா ஸ்டேட் வந்து இங்க இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியணும், எந்த ஒரு நியூஸ் படிச்சாலும் மேப் வச்சுட்டு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, லிங்க் பண்ணி படிப்பீங்க. ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சரா ஃபார்மட் பண்ணி படிக்கணும். இதான் சார்ஜ் கோட்டை. நீங்க இப்பவும் கூட வந்திருக்கு சென்னையில. நீங்க வந்து பாரிஸ் பீச் டு பாரிஸ் போனீங்கன்னா இந்த இந்த கட்டணம்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. நீங்க வந்து பார்க்கலாம். ரைட்டா? ஸோ அடுத்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். நியூஸ் பேப்பரை தாண்டி ஒரு சில விஷயங்களை வந்து படிக்கணும். அதுக்கு ஸ்கூல் புத்தகத்தை ப்ராப்பரா வந்து படிங்க, நியூஸ் பேப்பரை படிங்க. ரெண்டுக்கும் இடையில ஒரு மைண்ட் வந்து வரும். ஒரு ஒரு மனசு சொல்லும், இதை இப்படி லிங்க் பண்ணு அப்படின்னு சொல்லி. அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ப்ராப்பரா இது பண்ணுங்க. மாமல்லபுரத்தில் சர்வதேச 3வது நாள் மாநாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்தியாவில் நியூக்ளியர் சம்பந்தமான விஷயங்களை என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அதை வந்து நியூக்ளியர் சார்ந்த நியூக்ளியர் லொகேஷன் தமிழ்நாடு ஆர் இந்தியா அப்படிங்கக்கூடியதை வந்து போட்டு நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல வந்து இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் சார்பில் வந்து நடத்துறாங்க. எங்க? மாமல்லபுரம்னு வந்து வரும்போது நீங்க நேரம் என்ன பண்ணிக்கணும், யுனெஸ்கோட ஹெரிட்டேஜ் சைட்ஸ் என்னெல்லாம் வந்து இருக்கு, அதுல மாமல்லபுரத்து சார்ந்த விஷயத்தையும் என்ன பண்ணிக்கணும், மேப்ல நீங்க வந்து பாத்துக்கணும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் எப்போ உங்களுக்கு எப்படி லிங்க் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பழைய வினாத்தாள், ஆட்சியர் கல்வியோட ஜிகே புத்தகத்தை பிளஸ் வந்து யூபிஎஸ்சி டியூன் ஒன்று வச்சுக்கிட்டு சும்மா நீங்க வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புரட்டி வந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை, ஓகே இது முக்கியம் இல்லை அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும். நீங்க எக்ஸாமுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து தெரியாம நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய டைம் எல்லாமே வந்து வேஸ்ட். ரைட்டா? நான் அதனாலதான் இதுல மைக்ரோ லெவல்ல வந்து கொடுத்துருப்பேன். அதை வந்து ப்ராப்பரா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி இந்த ஜிகே தமிழ் எல்லாத்தையும் வந்து வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கரெக்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஈஸியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு என்ன படிக்கணுமோ நீங்க பார்த்த கேள்வி நினைச்ச கேள்வி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வரும். ரைட்டா? ஸோ அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும், நேர நியூக்ளியர் இந்தியா
நியூக்ளியர் பிளான்ட் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து தேடுறீங்க. ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட் சார்ந்த விஷயத்தில் வந்து தேடும்போது என்ன பண்ணணும், ஜஸ்ட் நீங்கள் வந்து மேப் அப்படின்னு வந்து கொடுக்கணும். நியூக்ளியர் பவர் பிளான்ட் இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும். அப்போ நியூக்ளியரை பற்றி நான் வந்து கொடுத்துருப்பேன். எதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கில் நான் வந்து கொடுத்துருப்பேன். அப்போ நியூக்ளியர் மேப்பை நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். கூடங்குளம் சார்ந்தது, அதில் என்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க, இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து உடச்சி வந்து பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இதை என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரை வந்து படிங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர் வந்து ஹிந்து ஆர் வந்து நீங்கள் தமிழ் வழியில் மெயின்ஸ் வந்து எழுத போகிறீங்க, குரூப் 1 யூபிஎஸ்சி அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் நியூஸ் பேப்பரில் படிக்கலாம். ஆனால் ஆங்கிலத்தில் படித்தாதான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகே, கைகா அப்படிங்கக்கூடிய நியூக்ளியர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்துருக்கு. கூடங்குளம் வந்து எங்கே, இங்கே சவுத்தில் வந்து இருக்குது தமிழ்நாட்டில். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லொக்கேஷன்லாம் வந்து பார்த்துக்கோங்க. என்னென்ன நியூக்ளியர் ஸ்டேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேப்பை வச்சுட்டு ஒரு ரீடு வந்து விட்டிங்கனாலே வந்து போதும். இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து தாராபூர் நியூக்ளியர் பிளான்ட் இதெல்லாம் வந்து முக்கியம். அப்போ எப்படி லிங்க் பண்ணுறோன்னு தெரியுதா? இப்படி டெய்லி நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பரை ஒரு 1/2 hour தான் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா முக்கியமாக வந்திருக்கும். ரைட்டா? தாராபூருங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? ஸோ இதே மாதிரி கூடங்குளம் இந்த லொக்கேஷனில் இருக்குது. எவ்வளோ பவர், அதுக்கு மேலே கல்பாக்கம் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த லொக்கேஷனை மேப் இந்த மாதிரி நீங்கள் எந்த மேப் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கக்ராப்பூர் இந்த குஜராத்தில் இருக்கக்கூடியது, எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன வந்து இருக்குது. கைகா வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில், தாராபூர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது, நரோரா வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்கக்கூடியது. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் மேப்பை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு தொடர்ந்து வந்து படிங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், மேப்பை எப்படி லிங்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்படி தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்கள் படிக்கிறது எல்லாமே எக்ஸாமில் லட்டாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி மேப்பை என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து படிக்கணும். இப்போ குவைத்தில் தமிக்கும் 20 தமிழர்கள் அப்போ தூய்மை பணிக்காக சென்றிருக்காங்க. அப்போ வந்து இந்தியாவில் தூய்மை பணி என்னது, உங்களுக்கு வந்து சுவிட்ச் பாரத் அபியான். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி கொரோனா டயத்தில் என்ன பண்ணாங்க, இந்த கார்பரேஷன்ல வேலை பார்க்குறவங்கள தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு வந்து மாற்றினாங்க. ஸோ இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் உங்களுக்கு வந்து மேப்பில் வந்து பார்க்கணும். நீங்கள் மேப் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே பின்னாடி குவைத் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு, குவைத் அப்படிங்கிறது எங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவைத் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துருக்கும். ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில இருக்கும். ஓமன் இருக்கு, ஏமன் இருக்கு, சவுதி அரேபியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இந்த இடத்துல அபுதாபி, துபாய், யூஏஇ வந்து இருக்கு. இதே மாதிரி கத்தாருன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் கிராமத்தில் உங்கள் சொந்தக்காரங்களே வந்து கல்ஃப் கண்ட்ரியில் இருப்பாங்க. கத்தார் இங்கே இருக்கு. அப்போ குவைத் அப்படிங்கிறது எங்கே இருக்கு, பெர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஈரானுக்கும் ஓகே ஓகே ஈராக்குக்கும் தென் சவுதி அரேபியாவுக்கும் இடையில வந்து இருக்கு. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா குவைத் வந்து இருக்கு. அப்போ மேப்பை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும். இது வந்து பயிற்சி எடுக்க வந்துடும். அப்போ தான் உங்களால் எக்ஸாமே வந்து என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு நியூஸும் எந்தெந்த நியூஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து மேப் வந்து லிங்க் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எந்த நியூஸ் வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி ஆட்சியர் கல்வியோட ஜிகே புத்தகத்தையும் யூபிஎஸ்சி 2 வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த நியூஸ்லாம் வந்து தேவையில்லை. ஒரு 25 நிமிஷம் நீங்கள் வந்து இதில் மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா நியூஸ் பேப்பரை தட்டி எடுத்துடலாம். ஒரு ஆர்டிக்கிளை வந்து பார்க்குறீங்களால எந்தெந்த சென்டென்ஸ் முக்கியம், எது வந்து தேவையில்லை அப்படிங்கிறதா என்ன பண்ணிக்கலாம், முக்கியமாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? நீட் எக்ஸாம்னு வந்து படிச்சிங்கன்னா என்னென்ன லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்னா என்ன, ஓகே ஸோ கவர்னருடைய பவரு, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பராக நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், சந்திராயன் 2-3 தொடக்கம் புதிய வரலாறு. இந்த ஆர்டிக்கிளுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸில் உங்களுக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா ஒரு பேரா கொடுத்து அதை ஷார்ட்டாக வந்து எழுத சொல்லுவாங்க. குரூப் 1 குரூப் 2ல மெயின்ஸில் கம்பல்சரி தமிழில். சப்போஸ் நீங்கள் வந்து ஆங்கில வழியில் படித்தாலும் அதை வந்து எழுதணும். இதே மாதிரி ஹிந்து ஆர்டிகிள்ஸ்லையும் வந்து தினமணிலையும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, ஹிந்துலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பயிற்சி வந்து எப்படின்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி மெயின்ஸில் கம்பல்சரி இங்கிலீஷில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி கம்பல்சரி இங்கிலீஷ்லேயும் ஒரு கொஷின்ஸ் வந்து உண்டு. ஒரு பேரா கொடுத்து அதை 1/3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றக்கூடிய கொஷின்ஸ் வந்து உண்டு. ரைட்டா? ஸோ இப்போ இந்த கொஷினை வந்து பாருங்க, இதில் மொத்தமாக படிக்கிறீங்க. மொத்தமாக படித்து அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா 1/3 கீ நோட்ஸ் எடுங்க. 1/3 கீ நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கம்பல்சரி தமிழுக்கும் வந்து என்ன ஆகும், யூஸ் ஆகும். ரைட்டா? இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும்.
ஸோ இந்திய ரயில்வே எது தேவையோ அதை மட்டும் படிங்க. மற்ற ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டாம், ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஆர்டிக்கிளை படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, ரைட்டா? அதை வந்து பார்த்துக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி ஆதித்தனம் அப்படிங்கக்கூடியது. இப்போ நீங்கள் வந்து ஹிந்து அறநிலைத்துறை எக்ஸாம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணும், அது ரிலேட்டடா சைவம் வைணவம், இதே மாதிரி குரூப் 1 மெயின்ஸ்ல சைவம் வைணவம். ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வழிபாட்டு தலங்கள் நான் வந்து கொடுத்துருப்பேன். இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு யூபிஎஸ்லேயும் வந்து கொடுத்துருப்பேன், டிஎன்பிஎஸ்லேயும் வந்து கொடுத்துருப்பேன். முக்கியமான கோவில்கள் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத குரூப் 2 மெயின்ஸில் தஞ்சாவூர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ப்பில் எவ்வாறு பங்கேற்கிறது அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூபிஎஸ்சியில் நான் வந்து கொடுத்துருப்பேன் பாருங்க. இம்பார்ட்டன்ட் டெம்பிள் சோம்நாத் டெம்பிள், யோகினி டெம்பிள், சன் டெம்பிள், லிங்கராஜா டெம்பிள், ஆல்சி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், நகர திராவிட டெம்பிள், இந்த மாதிரி டெம்பிள்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஓகே நம்ம வந்து இது வந்து எதுக்கு கீழே வந்து வரும், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சருக்குள்ள இம்பார்ட்டன்ட் டெம்பிள் சார்ந்த விஷயங்கள் வந்து வரும். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வந்து மாடர்ன் மிடிவல் இந்தியா காலத்துல பக்தி இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லொகேஷன்ல ராமானுஜர் எந்த லொகேஷன், சைத்தானியா எந்த லொகேஷன் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதுலயும் இதுல வரக்கூடிய நேமை என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க, ரைட்டா? மேப் ஓரியன்டா நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பழனிமலை முருகன் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கா, ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கா, அதை பத்தி நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? இது வந்து மவுண்டெயின் ரிலேட்டடா மேப். இது வந்து உங்களுக்கு தொடர்ந்து நீங்க ஒரு சப்ஜெக்டை உள்வாங்கும் போது நீங்க வந்து பார்க்கும்போது இது பண்ணணும். ஸோ இந்திய பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை அதிகரித்துள்ளது. அப்போ எக்கனாமிக் லெவல்ல நம்பிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னா இதுல வந்து ஒரு சில நாடுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைனாவுடைய தாக்கம் அப்படின்னா சைனா எங்க இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2014ஆம் ஆண்டு சீர்திருத்தம் செயல்திறன் இந்த மாற்றம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜிஎஸ்டி நடைமுறை இது வந்து இந்தியாவில் உள்ளது தான். அப்போ இதுல மேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்ல. G20 மாநாடு எங்க நடந்துச்சு அப்படிங்கிறத பாருங்க. இப்போ காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கு. அப்போ காவிரி ரிவர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, காவிரி ரிவர் அப்படிங்கிறது இந்த ரிவர் சிஸ்டத்துல நம்ம வந்து படித்தோம். ஸோ காவிரி ரிவர் சிஸ்டம் சார்ந்த விஷயத்துல நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், அதை உடனே மேப் விக்கிபீடியாவில் வந்து பார்க்கலாம், இல்லை நான் வந்து மேப் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுலேயே வந்து பார்க்கலாம். வலது பக்க ஆறு என்ன, இடது பக்க ஆறு என்ன, காவிரி ஆறுடைய கிளை நதிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? இமாச்சல பிரதேசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமாச்சல பிரதேசில் குல்லு மாவட்டத்தில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நேராக ஹிமாச்சல பிரதேசில் ஹிமாச்சல பிரதேஷ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இந்த லொக்கேஷனில் வந்து இருக்குது. அப்போ அங்கே தான் லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து நடக்குது. ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல இண்டஸ் ரிவர் வந்து படிக்கும்போது வந்து சொல்லியிருக்கேன் என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதை வந்து அந்த மேப் ஓரியன்டாக வந்து பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது லேண்ட்ஸ்லைட் சார்ந்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கீழே வந்து படிப்பீங்க, ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் எந்தெந்த நாடை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டுடைய லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்துக்கணும். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், மெயினாக வந்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரி மேட்ச் நடக்குதுன்னா எந்தெந்த கண்ட்ரியில் வந்து நடக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க, ரைட்டா? ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், மேப் சார்ந்த விஷயத்த வந்து அப்ரோச் பண்ணணும். இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் இருக்கும். அந்த ஆடெல்லாம் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பக்கம் 15 பக்கம் இருக்கிறது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 10 பக்கம் 5 பக்கம் தான் வந்து வரும், ரைட்டா? அதனால அந்த ஆடெல்லாம் போட்டு சில பேர்லாம் நோட்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருப்பீங்க, அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க, ரைட்டா? ஸோ அப்போ இங்கே உலகக்கோப்பை செஸ் போட்டி வந்து சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ அஜிபெக்ஸ்தான்ல என்ன பண்ணுதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை செஸ். இப்போ வந்து அஜிபெக்ஸ்தான் வந்து நான் இங்கே வந்து காமிக்கிறேன். ஜாகிரஃபில இம்பார்ட்டன்ட் மேப்ஸ்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஏதாவது இடத்துல வந்து ஃபைட் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஜாகிரஃபில வந்து கேட்பாங்க. மேப் வந்து யூபிஎஸ்சியில் ஜாகிரஃபில ரொம்ப ரொம்ப வெயிட்டானது. நாங்கள் வந்து கொடுத்துருப்பேன் பாருங்க, இந்தியா மேப் வந்து கொடுத்துருப்பேன், இந்தியா லொக்கேஷன்ஸு, அடுத்து ரீஜனல் எங்கெங்கெல்லாம் வார் வந்து நடக்குது, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப் ஓரியன்டா இந்த அரபிக் சி, மெடிட்டேரியன் சியை பற்றி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மெடிட்டேரியன் சி, காஸ்பியன் சி, ரெட் சி. ஓகே, இது வந்து ரெகுலராக வந்து இப்போ சொன்னேன் இல்லையா, மலக்கா ஸ்ட்ரெயிட் 3 வருஷம் தொடர்ந்து வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து லிங்க் பண்ணி தான் வந்து சொல்கிறேன். இப்போ அஜிபெக்ஸ்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து பிளாக் சி அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு இருக்கும், பிளாக் சி வந்து இருக்கும். இங்கே வந்து காஸ்பியன் சி வந்து இருக்கும். மத்திய தரைக்கடலையும் கருங்கடலையும் பிரிக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ரவுலட் ஆக்ட் வந்து படிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாபத் மூவ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒன்று வந்து படிப்போம்.
ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்கக்கூடிய கலீஃபாவை முஸ்லீம் லீடரை என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கிலாபத் இயக்கம் வேர்ல்டு லெவலில் வந்து தொடங்கும். அதுக்கு காந்தி வந்து சப்போர்ட் பண்ணுவார். இது ஹிஸ்ட்ரியில் படிக்க வேண்டியது, ரைட்டா? ஸோ இப்போ சிரியாவில் இந்த பிரச்சனை இருக்குது, பிளாக் சி இதுக்கு இடையில வந்திருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிமியா அப்படிங்கக்கூடிய ஒரு லொக்கேஷன்ஸ் வந்து இருக்கும், ரைட்டா? கிரிமியா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ண ஒரு இடம், ரைட்டா? கிரிமியா அப்படிங்கிறது இந்த லொக்கேஷன், இது வந்து பார்த்துக்கோங்க. இப்போ அஜிபெக்ஸ்தான் அப்படிங்கிற வந்து பாருங்க, இங்க அர்மேனியா அப்படிங்கிறது இங்க இருக்கு, அஜிபெக்ஸ்தான் அப்படிங்கிறது இங்க வந்து இருக்கு. ஸோ இங்க பிளாக் சி, ஓகே, காஸ்பியன் சி, காஸ்பியன் சியோட பார்டர் வந்து பாருங்க, கஜகஸ்தான், கஜகஸ்தான், ஓகே, அஜிபெக்ஸ்தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் இதுக்கு வந்து பார்டர், ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து என்னது பார்டரா வந்து இருக்கும், ரைட்டா? ரஷ்யா, கஜகஸ்தான், தர்க்கிமெனிஸ்தான், ஈரான், இதெல்லாம் வந்து பார்டரா வந்து இருக்கு. ஸோ அப்போ காஸ்பியன் சியோட பார்டர் எந்தெந்த கண்ட்ரிலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து மேப் ஓரியண்டா தெரிஞ்சுக்கணும். எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிதா இப்படிதான் நீங்க வந்து படிக்கணும், ரைட்டா? அஜர்பைஜான்ல மேட்ச் வந்து நடக்குது, அப்போ அந்த லொக்கேஷனை தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கும் முக்கியம், ரைட்டா? இப்போ ஓமத்தூர் இது நீங்க ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரை படிங்க, தினமணியில் உள்ளதான் இதுல வந்து வரும். மேக்சிமம் தினமணி வந்து படிச்சீங்க அப்படின்னா நல்லது. தினமணி இப்போ தமிழ் ஹிந்து ஒரு முதல்ல ஒர்த்தா இருந்துச்சு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்டா? ஸோ இது வந்து இது பண்ணிக்கணும். அப்போ எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை வந்து என்ன பண்ணணும், மேப் ஓரியண்டா வந்து படிக்கணும். இங்கேயும் சொன்னேன்ல ஒரு ஆர்டிக்கிள், இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை யோசித்து நீங்களா வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதுல உள்ளதை அப்படி வந்து எழுதுவீங்க, அப்படி எழுதாதீங்க. இதுல உள்ளதை உள் வாங்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எழுதணும், ரைட்டா? மேப் அப்படிங்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நீங்க என்ன பண்ணணும், மெயினா வந்து படிக்கணும். உலக வர்த்தக அமைப்பின் நிலுவை வர்த்தக பிரச்சனைக்கு பரஸ்பர தீர்வு, இந்தியா அமெரிக்கா முடிவு. அப்போ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்னா என்ன, அது வந்து எப்போ உருவாக்குனாங்க? பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அப்படின்னா என்ன? வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப்லாம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். இது 2-3 நாள் தொடர்ந்து படிச்சீங்கன்னா வந்த நியூஸே தான் வந்துட்டு இருக்கும். முதல்ல பார்க்கறதுக்கு என்னடா இது அப்படின்னு இருக்கும். 2-3 நாள் படிச்சீங்கன்னா வந்த நியூஸ், வந்த பிரச்சனையே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கும், ரைட்டா? ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும். ஹிமாச்சலில் பலத்த மழை, அப்போ வந்து எந்த ரிவரில் வந்து பாதிச்சிருக்கு, எந்த ரிவரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நேஷனல் ஹைவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த ரிவரில் வந்திருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போ ராகுல் காந்தி அடுத்த மாதம் ஐரோப்பிய பயணம் அப்படின்னா யூரோப்பியன் அப்படிங்கக்கூடிய நாடு எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணணும், யூரோப்பிய நாடுகள் இங்கே இருக்கு. ஸோ இது எல்லாமே யூரோப்பியன் நாடு, ரைட்டா? ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரஷ்யா அப்படின்னா ரஷ்யாவுக்கு பெரியார் எப்போ போனாரு, அது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த இதில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து படிப்பீங்க, ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொன்றையும் லிங்க் பண்ணி வந்து படிச்சீங்கன்னா ஈஸியாக வந்திருக்கும். இந்திய மல்யுத்திய சம்மேளனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கேம் நடந்துச்சுன்னா அது எந்த லொக்கேஷனில் நடக்குது அப்படின்னு தெரியணும், ஓகே? ஸோ இங்கே வந்து பாருங்க, இது வந்து ரஷ்யாவுக்கு எதிராக முக்கியமான பிரச்சனைகள் வந்திருக்கு, இந்த கிரீமா இதெல்லாம். நைஜர் இராணுவத்தின் மூன்றாண்டு திட்டம், அப்போ நைஜர் அப்படிங்கக்கூடிய காண்டு ஆப்பிரிக்காவில் வந்து இருக்கும், ஓகே? நைஜர் அப்படிங்கிறத ஆப்பிரிக்காவில் வந்து இருக்கும், இந்த இருக்கா லேண்ட் லாக்டு கண்ட்ரி. இங்கிட்டு லிபியா வந்து இருக்கும், ஓகே? இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில சென்டரில் வந்து இருக்கு, ஓகே? இதுவும் நைஜர் அப்படிங்கிறதுலே என்ன போகும், நான் உங்களுக்கு வந்து டெசர்ட் இருக்கக்கூடிய மிக முக்கிய சஹாரா டெசர்ட் வந்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானது, ரைட்டா? அடுத்து வந்து பாருங்க, உளவு சேர்க்கைகள் மீண்டும் வடகொரியா. இப்போ வடகொரியா நான் வந்து காமிச்சேன், ரைட்டா? ஹிரோஷிமா நாகசாயி நான் வந்து அகைன் மேப்ல வந்து பாருங்க, இங்க பாருங்க, ஹிரோஷிமா அப்படிங்கிறது நான் வந்து சொல்லியிருக்கேன் ரஷ்யாவில், இங்க பாருங்க, ஓகே? ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஜப்பான் வந்து இருக்கு இல்லையா, ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் வந்து வரும். நாகசாகி ஹிரோஷிமா சார்ந்த விஷயங்கள், ஹிரோஷிமா உங்களுக்கு மைண்டில் வந்து போகும். அப்போ எப்போ அட்டாக் நடந்துச்சு, யார் பாம்பு போட்டா, எந்த கண்ட்ரி போட்டா, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தெளிவாக வந்து தெரியும். இப்போ தாவர எண்ணெய் இறக்குமதி பண்ணுறாங்க, முக்கியமாக உங்களுக்கு வந்து எந்த நாட்டிலேருந்து இறக்குறாங்கன்னு பாருங்கள். தாவர எண்ணெய் என்ன பண்ணுறாங்க, இறக்குமதி வந்து பண்ணுறாங்க. அப்போ எந்த கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்கும் தாவர எண்ணெய்க்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், மேப் ஓரியண்டா நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ இது வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. இப்போ இந்த உங்களுக்கு ரேஷன் ஷாப்பில் தான் வந்து ஃபார்ம் ஆயில் வந்து ஊற்றுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபார்ம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியிலேருந்து கொண்டு வருவாங்கன்னா மேப் காமிக்கிறேன், ஓகே? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, புருணை அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு இருக்கும். இந்த நாட்டில் தான் இங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆயில் வந்து கொண்டு வராங்க.
அதனால இங்க நிறைய குரங்குகள், அந்த காடுகளில் விளைக்கக்கூடிய குரங்குகள் வந்து பாதிக்கப்படுது. அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார்ம் ஆயில் இருந்து கொண்டு வராங்க. இது நீங்க வந்து படிக்க படிக்க உங்களுக்கு இதாகும். நீங்க இன்டர்வியூ போறீங்க, இதுக்கெல்லாம் வந்து பெரிய லெவல்ல யூஸ் ஆகும். யார் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அப்போ நீங்க வந்து ஆட்சியர் கல்வி 2 இன் 1 புத்தகத்த வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பிளஸ் ஜிகே புத்தகத்த வந்து வச்சுக்கோங்க. அந்த டாபிக்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா, ஈஸியா வந்து கிராக் பண்ணலாம். இந்த 3 புக்குமே உங்க லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பொக்கிஷமா கண்டிப்பா வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ இப்படி நான் சொன்ன மாரி ப்ராப்பரா மேப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ மேப் ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். போய் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மேப்பு இது என்னன்னா, நம்ம வந்து காசு குடுத்து வாங்கி, இந்த நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, விக்க ஆரம்பிச்சுடுறானுங்க. பிடிஎஃப்பா மாத்தி. அதனால தான் எல்லாருக்கும் எல்லாம் குடுக்கணும் அப்டிங்கிறது தான் எண்ணம். ஆனா, அதையும் வந்து ஒரு லாப நோக்கத்தோட செயல்படுத்தும்போது தான் அது வந்து என்னடா அப்டின்ட்டு இருக்கும். கேள்வித்தாள் போட்டா அத வந்து எடுத்து இது பண்றது. ஓகே. பண்றவங்க பண்ணுவாய்ங்க. ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த மேப்பையும் நான் வந்து தூக்கி போட்டுறேன். நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, மொபைல்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல என்ன பண்றேன், தூக்கி போடுறேன். நீங்க வந்து மொபைல்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்குனாலும் ஷேர் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரைட்டா? அ எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். ஓகே. இது பண்ணிக்கணும். ஆ இது போட்டுக்கோங்க. இந்த 2 மேப்பும் நீங்க வந்து மொபைல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைடெக்கா வந்திருக்கும். ஹை டெஃபினிஷனா வந்திருக்கும். இத என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதோ கேட்டாங்களா? வேற என்ன கேட்டீங்க? ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அது வேணும், இது ஒண்ணு. யாருன்னு தெரியலையே. சார் மேப் சென்ட் மீ. மேப் வந்து சென்ட் பண்ணியாச்சு. இதுல சென்ட் பண்ணணுமா? அ இதுல அப்படியே ஹேங் ஆகி நிக்கும். டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா, சிஸ்டம் இது வந்து ஹெவி லோட் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இதாகும். நீங்க என்ன பண்ணுங்க, இதுல இருக்கிறவங்க நான் டெலகிராம் லிங்க் வந்து ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ரைட்டா? அப்படி இல்லாட்டி நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்க. நான் வந்து இல்ல நீங்க டெலகிராம்ல எடுத்துக்கோங்க. அப்புறம் எனக்கு 1008 வேலை இருக்கும். திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா கஷ்டம். நான் டெலகிராம் லிங்க் அனுப்புறேன். நீங்க அடுத்து யூடியூப்ல யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும். டெலகிராமோட லிங்க்கு. அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது பண்றேன். ரைட்டா? ஸோ மேத்ஸ் சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டைமே கிடையாது. ஸோ நான் ரெடி பண்ணி குடுத்துடலான்னு வந்து பார்த்தேன். அதனால கொஞ்சம் நம்ம பயிற்சி பட்டறை குடுத்துருக்கோம். அத வந்து சயின்ஸுக்கும் அதுக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுல இது பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல இதெல்லாம் ஜாயின் பண்றதுக்கு மறக்கன்ட்டு நடணும். ஸோ அப்படி இல்லாட்டி காமன் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் 9500399670 இருக்கு இல்லையா? இந்த நம்பருக்கு ஒரு ஹாய் அனுப்புனீங்கன்னா, ஆட்டோ ரிப்ளை வந்து வரும். அந்த ஆட்டோ ரிப்ளைல என்ன பண்ணுங்க, லிங்க் வரும். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வரும். டெலகிராம் குரூப் லிங்க்கும் வரும். அதுல போயிட்டு இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஏதோ வந்து அனுப்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு ரிப்ளை வரும். ஆட்டோ ரிப்ளை. அதுல போயிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ மேத்ஸ் குரூப் 1 கிளாஸ் நம்ம வந்து மெயின்ஸ் பயிற்சி பட்டறை குடுக்குறோம் இல்லையா? அதோடயே சேர்ந்து வந்து இது பண்ணுவோம். அதெல்லாம் பக்காவா இது பண்ணிடலாம். ஓகே. ஸோ வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இதோட முடிச்சுக்கிடுவோம். காலையில 6:15க்கு யுபிஎஸ்சி கிளாஸு. அதுக்கப்புறம் மெயின்ஸ் கிளாஸு. குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ் கிளாஸ். மெயின்ஸ் நீங்க வந்து கடைசி நேரத்தில வந்து படிக்கலாம் அப்படின்னு வந்து இது பண்ணாதீங்க. ஸோ இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி மேத்ஸ்க்கு நம்ம வந்து டாபிக் வைஸ் கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 2019ல இருந்து அடுத்து இப்போ ரீசென்ட்டா நடக்கக்கூடிய எக்ஸாம் வரைக்கும் நம்ம வந்து எடுத்தோம். அடுத்து மார்னிங்கா, ஈவினிங்காங்கிற முடிவு பண்ணிருவோம். இப்ப ஜியோகிராஃபி மேப் ஓரியன்டடான விஷயங்கள் இருக்கு. அது அடுத்து சாயில்ஸு இந்த ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ்லாம் வந்திருக்கு. அத எவ்வளோ சீக்கிரமா வந்து முடிக்கணுமோ, நம்ம வந்து முடிச்சிடலாம். ரைட்டா? அடுத்து பாப்புலேஷன் ட்ரைப்ஸ் இந்த மேப்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரிவர்ல கொஞ்சோண்டு இருக்கு. இப்போ ஹில்ஸ்லாம் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம ஸ்பீடா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு 2, 3 நாள்ல வந்து முடிச்சிடலாம். ஸோ அடுத்து இது ஒரு 3 நாள் வந்து ஆகும். அடுத்து இது ஒரு 2 நாள் ஆகும். மேக்ஸிமம் 6, 7 நாள் 8ல நம்ம வந்து முடிச்சிடலாம். நம்ம வந்து 1ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி மேக்ஸிமம் வந்து கொண்டு போக பார்ப்போம். அப்படி இல்லாட்டி ஒரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ வகுப்ப பத்தின கருத்துக்கள நீங்க வந்து பகிருங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு உற்சாகப்படுத்தும். இன்னும் கிளாஸ் எடுக்க நம்மள வந்து இது பண்ணும். ரைட்டா? டெஸ்ட் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய 2 தலைமுறைக்கு பயன் பண்ற மாரி நம்ம ஒரு பெரிய விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். எங்கேயும் காசு குடுத்து டெஸ்ட் கீட்டு நீங்க வந்து சேராதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட்டா? கொஞ்சம் பொறுமையா வந்து இது பண்ணுங்க. அவ்ளோ எஃபோர்ட் வந்து போட்டுட்டு இருக்கோம். உடனே எல்லாத்தையும் வந்து வேணும், வேணும் அப்படின்னு வந்து கேட்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவையோ அத தான் நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன்.
கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய சேஞ்சஸ உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணும். ரைட்டா? ஸோ அதே மாரி குரூப் 1 இதெல்லாம் வந்து கடைசி நேரத்தில படிக்கலான்னு வந்து நினைக்காதீங்க. அது உங்களுடைய மணி, மென்டல் பவர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து குளோஸ் பண்ணிரும். அதனால இப்பவே மெயின்ஸ் படிக்கிறது, சிலபஸ உடைக்கிறது, ஸோ நான் குடுக்கக்கூடிய மெயின்ஸ் கொஸ்டின வந்து எழுதுறது, கீ நோட்ஸ் வந்து எடுக்கிறது, இதெல்லாம் பக்காவா வந்து பண்ணுங்க. எந்த கோச்சிங் சென்டருக்கும் நீங்க வந்து போ வேண்டாம். ஸ்கூல் புக் கம்பைல் பண்ணி குடுத்துருக்கேன். 3 புத்தகத்த நான் வந்து உருவாக்கி வந்து குடுத்துருக்கேன். ரைட்டா? அ பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா குவாலிட்டியான கிளாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து எங்கேயாவது ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறீங்க, எங்கேயோ கிளாஸ் போறீங்க. அப்போ வந்து நீங்க தான் ஹீரோவா இருப்பீங்க. நீங்க நீங்க தான் மாஸ்டரா இருப்பீங்க. அது எப்போ அப்டின்னா, இது வந்து இந்த வகுப்போட ரிஃப்ளெக்ஷனா வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ நீங்க பெற்ற கல்விய எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அள்ளி அள்ளி குடுங்க. எல்லோருக்கும் தரமான கல்வி. இந்த புத்தகம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்த புத்தகம் போடணும், இது மூலமா வருமானம் எடுக்கணும், இந்த லாபத்த வந்து அந்த அந்த தேவையே நமக்கு வந்து கிடையாது. இத தாண்டி நம்ம வந்து நெறையா சொசைட்டிக்கு வந்து பண்ண வேண்டியிருக்கு. ரைட்டா? ஸோ நம்ம வந்து பண்ணுவோம். கரெக்ட்டா வந்து செய்வோம். எல்லாருக்கும் நல்லது வந்து பண்ணுவோம். ரைட்டா? சிறப்பா படிங்க. நல்லா படிங்க. ஆ உங்களுடைய கருத்துக்கள நீங்க வந்து தவறாம வந்து WhatsApp நம்பருக்கு தெரிவிங்க. ஸோ இந்த காணொளிய நான் YouTube சேனல்ல அப்லோட் பண்ணிருவேன். பார்த்துக்கோங்க. ரைட்டா? தேங்க் யூ. அதேமாரி இதுவரைக்கும் இன்னும் படிக்கணும்னு ஏதோ ஒரு தம்பி கேட்டாப்லயே. இன்னும் எந்த புக் படிக்கிறது அப்படின்னு ஏதோ கேட்டாப்ல. இருக்காப்லயா அப்படின்னு தெரியல. ஆ வொர்க்கிங்ல இருக்கிறவங்களுக்கு டைம் ஏத்த மாரி, தம்பி இதுதான்ப்பா கரெக்ட்டான டைமிங்கு. நம்ம வந்து இல்லன்னா யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். அத வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? அ அதுக்கப்புறம் ஓகே. ஓகே. இத யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா படிங்க. தேங்க் யூ.